விஜய் பிரியங்காவுக்கு கடந்த மாதம் டிஜே வசி அப்படிங்கிறவங்க கூட ரெண்டாவது திருமணம் நடந்து முடிஞ்சிருக்க நிலையில திருமணம் ஆன உடனே இப்படி தான் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பிரியங்கா தேஷ்பாண்டியோட நிலைமையை நினைச்சு அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது பிரியங்கா தேஷ்பாண்டிக்கு வருஷத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒரு மேஜர் விபத்து நடந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஒவ்வொரு விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ மேரேஜ் ஆகி 1 மந்த் கம்ப்ளீட்டாக இருக்க நிலையில மறுபடியும் பிரியங்காவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடிபட்டிருக்கு. இந்த விஷயத்த பிரியங்காவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரியங்கா இப்போ சென்னையில் விஜய் டிவி ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காங்க. பிரியங்கா தேஷ்பாண்டியோட கணவரான விஜய் வசியும் லண்டன்ல ஒரு கான்சர்ட்ல ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்காரு. இந்த நாளையில 2 டேஸ் முன்னாடி பிரியங்கா கூட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரியான பிக்சரை ஷேர் பண்ணிட்டு மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டி சஜி எப்ப வருவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லவ் யூ ஸோ மச், இன்னும் கொஞ்ச நாளாக நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு பிரியங்கா தேஷ்பாண்டி அவரோட போஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் மேரேஜ் ஆகி 1 மந்த் கூட ஆகாத நிலையில் இப்படி பிரிஞ்சிருக்கிறது அவங்க ஃபேன்ஸ் பலருக்குமே வருத்தமாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக உங்கள் ஹஸ்பண்டை போய் பாருங்க அப்படின்னு பலருமே பிரியங்கா தேஷ்பாண்டிக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அந்த போஸ்ட்டுக்கு பதில் சொல்கிற மாதிரி பிரியங்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் தான் அவங்களுக்கு காலில் இன்ஜூரி ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ பிரியங்கா ஷேர் பண்ணியிருக்க போஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு ஹோட்டல் ரூமில் தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே போல் பிரியங்காவோட ஹஸ்பண்ட் இப்போ லண்டனில் கான்சர்ட்டில் ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஸோ பிரியங்காவோட இன்ஜூரி எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா தான் பிரியங்கா திரும்ப லண்டனுக்கு போக போகிறாங்க. மேலும் பிரியங்காவுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நடக்குது. 2021 கூட இந்த மாதிரி தான் ஃபுட் பாய்சன் ஆயிருந்துச்சு. அதை தொடர்ந்து அடிக்கடி சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு காயம் அவங்களுக்கு ஆகிட்டு தான் இருக்குது. லாஸ்ட்டாக 2024 கூட எனக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் பிரியங்காவோட முகம் முழுக்க காயமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து 2025 ஸ்டார்ட் ஆகி அவங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்துமே அவங்கள சுற்றி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு ஃபேன்ஸ் பலருமே பிரியங்காவோட இந்த நிலைமையை பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க.